செய்தியை எதிர்பார்த்து கொண்டு எதிர்கொண்டு அழைத்து வருகிறேன் என்று சென்ற அமைச்சர் இன்னும் காணவில்லை. ஆபத்து என்றால் யாரால் என்ன ஆபத்து, என்ன நடந்தது? நம் நாட்டிலே இதுவரையில் நிகழாத சம்பவம் இன்று நிகழ்ந்து விட்டது. இன்று நிகழ்ந்து விட்டதா? அப்படி என்ன சம்பவம் எனக்கு நிகழ்ந்திருக்கிறது? நம் முல்லை நாட்டிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய சம்பவங்கள் ஏட்டில் கூட எழுதப்படாதவை. அது நாடறிந்த விஷயம். ஆனால் இன்றொரு கயவன் காமத்திற்காக ஆசைப்பட்டு இரு பார்வையமற்ற வயதான முதியவரை கொலை செய்து விட்டார். காமத்திற்காக ஆசைப்பட்டு வயதானவர், அதிலும் கண் பார்வை இழந்தவரை கொலை செய்து விட்டார். அப்பேற்பட்ட கொடியவனை விட்டு வைத்தாய். இந்த தளபதியினுடைய விதியிலிருந்து தவறு செய்தவன் யாருமே தப்ப முடியாது. பிடித்து விட்டேன் அவனை. பிடித்து விட்டாயா? அப்பேற்பட்டவனை பிடித்து இந்த நீதிமன்றத்துக்கு அழைத்து வாருங்கள். நம்முடைய மகள் அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை நன்றாக கற்று முடித்து விட்டு வருவார் என்று செய்தி. ஆனால் இப்படி நம்முடைய மகன் கருத்திலே கைவிலங்கு அணிந்து வருவது என்னங்க நியாயம்? என்னங்க மனோர்மணி, என்னங்க பட்ட படைகளை படித்து பட்டங்களை பெற்று வருவான் என்று பார்த்தால் கரத்தில் விளங்கிட்டு வந்திருக்கின்ற நீ அப்பேற்பட்ட கொலப்பாதகத்தை நீ அடா செய்தாய். மதிரவா, அப்பா, என்னை 10 மாதம் சுமந்து இந்த இடத்தினுடைய அண்ணன் ஆணையாக சொல்லி நான் இந்த கொலையை செய்யவில்லை அப்பா. நான் இப்படி கொலையை செய்யவில்லை அப்பா. என்னுடைய மகனை பார்த்தா எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்க? என்னுடைய மகனாகப்பட்டவர் இப்பேற்பட்ட தவறான செயலை செய்திருக்க மாட்டாருங்க. மனோர்மணி, என்னங்க கொலைக்காரன் என்று அமைச்சரை அழைத்து வந்திருக்கின்றார். விலங்கிட்டு இழுத்து வந்திருக்கின்றார். யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தில் எல்லோருக்கும் ஒரு நியாயம் தான், எல்லோருக்கும் ஒரு நீதி. என்னங்க அமைச்சர் அவர்களே,
வாங்க மனோர்மணி. என்னங்க கண்ணால் பார்ப்பதும் பொய்யே, காதால் கேட்பதும் பொய்யே, உண்மைதான். ஆரத்தீரை விசாரிப்பதே மெய்யே. நான் விசாரிக்கிறேன், கொஞ்சம் ஒதுங்கு. அமைச்சர் அவர்களே, பட்டவா என்னுடைய மகன் தான் கொலை செய்தான் என்று விலகிட்டு இழுத்து வந்திருக்கின்றாயே. இந்த கொலை எந்த இடத்தில் நடந்தது? பொற்தாமரை குளத்தின் அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பொற்றாமரை குளத்திற்கு தண்ணீருக்கு பெண்கள் போவதற்கு வருவதற்கு சாரை சாரையாக போய் கொண்டே இருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். ஆம், அந்த இடத்திலே நடந்தது. அந்த இடத்திலே தான் நிகழ்ந்தது. சரி, என் மகன் தான் கொலை செய்தான் என்று சாட்சி வேணும் அல்லவா? அதாவது சாரீரம் இல்லாத சங்கீதா, சாட்சி இல்லாத வழக்கு இந்த கோர்ட்டு, அதாவது நீதிமன்றத்துக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என் மகன் தான் கொலை செய்தான் என்று சரியான சாட்சி இருக்க வேண்டும். சாட்சி இருக்கிறதா? பட்டவா கண்ணால் கண்ட சாட்சியம் என்னிடத்திலே உள்ளது. அப்படியா? ஆம். யார் அந்த சாட்சி? தங்கச்சி அமலா. பார்க்க கூடாது. அமைச்சரவர்களே, பட்டவா எங்கே உன் சாட்சி? கண்ணால் கண்ட சாட்சியம் தங்கச்சி, இவர்தான் இந்நாட்டின் கொற்றவர். உன் தந்தைக்கு நேர்ந்த துயரத்தை கொற்றவரிடத்தில் எடுத்துரைத்தால் உனக்கு தக்கதோர் நீதி கிடைக்கும். யார் நீ? எந்த நாட்டை சார்ந்தவள்? இதே முல்லை நாட்டை சேர்ந்தவள். வீதியாக சென்று பிச்செடுத்து பிழைக்கக்கூடாது பிச்சைக்காரிங்க நான். உனக்காக யாரும் இல்லையா? எனக்கென்று இருந்த தந்தை ஒருவர் என்னுடைய தந்தையை இறந்து விட்டார். இறந்து விட்டார் என்றால் உன்னுடைய தந்தையை கொலை, கண் பார்வையை அந்த தந்தையை யார் கொலை செய்தது? எதற்காக கொலை செய்தார்? என்னுடைய தந்தையை கொண்டது யார் தெரியுமா? யார்? இதை நிற்கின்றார் இந்த பாவிதான் தந்தையை கொண்டவர். அப்பா, உன்னுடைய தந்தை என்னுடைய மகன் ஏன் எதற்காக கொல்ல வேண்டும்? ஐயா, பொற்றாமரை குளத்தின் அருகே என்னை சந்தித்து இருக்கின்றார் உன்னுடைய மகன். என்னை அடைய வேண்டும் என்பதற்காக இது இருக்கும் அமைச்சரிடத்தில் கூறி அந்த பெண்ணை அடைய வேண்டும், அதற்கு நீதான் தகுந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் கூறியிருக்கிறார். அதனுடைய வார்த்தை கேட்டு என்னுடைய தந்தை அழைத்து செல்லும் நேரத்திலே என்னை கட்டி கெடுக்க வந்த பொழுது என்னுடைய தந்தை ஓடி வந்து காப்பாற்றி நினைத்தார். அப்போது இதற்கு இந்த பாவிதான் என் தந்தையை கொண்டு ஐயோ, நான் அந்த சேலை செய்தேன். இந்த பாவி இந்த கொலையை செய்தது இல்லை அப்பா, இல்லை, நான் செய்யவில்லை அப்பா. மகளே, என்னை கற்பழிக்க முயன்றான் உன்னுடைய மகன். ஆகவே இதற்கு தடையாக இருந்த என்னுடைய தகப்பன் ஓடி வந்து தடுத்தார். தடையாக இருக்கிறான் என்று என்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டார் என்று உரைக்கின்றாரே, உண்மையா? அப்பா, பட்டத்தையும் பதவியையும் பறிப்பதற்கு இந்த பாவிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த பகல் வேஷம் போடுகிறார்கள் அப்பா. சரி, இதை நீங்கள் நம்ப வேண்டாம் தந்தை, இதை நீங்கள் நம்ப வேண்டாம். சத்தியமா அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க பாத்துங்க, கண்ணாலேயே பார்த்தோம். குழந்தை சொல்றதுதான் உண்மை. அவரு அப்பாவி தெரியுமா? நீதான் கொலை செய்யவில்லை என்று உனக்கு சாட்சி இருக்கிறது. சாட்சி, நான் கொலை செய்யவில்லை என்று சாட்சி உங்களுக்கு தேவைப்படுகிறது. சாட்சி தானே அப்பா? அந்த கடவுள் தான் சாட்சி. என்ன பாடுகிறான் பாரு. கடவுள் சாட்சியா? கடவுள் எந்த கடவுளை? கல்லாக இருக்கின்றானே. கல்லு 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 அப்படிங்க சொல்லுமா? சொல்லுமா? கொலை செய்யவில்லை என்று அந்த கல்லாக இருக்குமே கல், அந்த சிலை வந்து சொல்லுமாங்க. அப்பா, நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது மீது தேவனை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது மீது தேவனை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது மீது தேவனை மனசாட்சி. அத்தனை உள்ளக்கு மனசாட்சி, அத்தனை
சதி செய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம்.